எங்க ஆளுக்கு வந்து ஆஃபீஸ் கொஞ்சம் நேரத்திலே போக வேண்டியது இருந்தனால, காலையிலே கெளம்பிட்டாங்க. அதனால இன்னைக்கு மார்க்கெட் போய் மீன் வாங்க முடில. சரி இருந்தாலும் இன்னைக்கு வீட்ல வந்து முட்டை இருக்கலாம். முட்டை, வெண்டைக்காய் பொரியலு, ரசம் இந்த மாரி வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிர்லான்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே இல்லாத நேரத்தில தெய்வமா வந்து காப்பாத்துறது இந்த முட்டை தான். ஏன்னா முட்டையும், ரசம் இது இருந்தாலே போதும். எங்க ஆளு வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுமே அப்படிதான். சரி இன்னைக்கு இதையே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா 12 மணிக்கு போல எங்க தெருவுக்கு வந்து மீன் கொண்டு வர அண்ணே வந்து சிலோப்பியா ஃபிஷ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. வாங்கவா, வாங்க வேண்டாமான்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சரி வாங்குவோம். ஏன்னா ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா, அந்த அண்ணனே வந்து அழகா கட் பண்ணி தந்துருவாங்க. ஸோ வந்து கிளீன் பண்ணி அப்படியே வந்து நல்லா மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுட்டேன். தலைய வந்து தனியா வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு நல்லா அழகா மசாலா தடவி எடுத்து வச்சிருந்தேன். ஆனா, போன திருப்பு வந்து இந்த மீனுக்கு வந்து தயிர் ஊத்தி எடுத்துட்டேன் போல. அது ரொம்ப ஊறி லாஸ்ட்ல பேன்ல வந்து பிஞ்சு எடுத்து 4ஆ தான் வந்திருந்தது. ஆனா, இந்த திருப்பு வந்து சூப்பரா வந்து அழகா பொரிச்சு எடுத்திருந்தேன். ஒண்ணுமே பிஞ்சு போகல. ரவுண்ட் ரவுண்டா பார்க்கக்கே ரொம்ப அழகா இருந்து. லாஸ்ட்ல எங்க ஆளுக்கு வந்து முட்டை கூட்டு, வெண்டைக்காய் பொரியலு, பொரிச்ச மீனு, பப்படம் எல்லாம் வச்சு குடுத்தாச்சு.